Hi students, now we are going to discuss about the topic primary cell. அதாவது example dry cell. Okay. Primary cell ஓட example என்னது dry cell. A dry cell is a type of chemical cell commonly used in the common form batteries for many electrical appliances. Okay. Dry cell is a type of chemical cell commonly used in the common form batteries for many electrical appliances. அதாவது இந்த dry cell என்பது என்னன்னா பொதுவாக ஒரு கெமிக்கல் வேதி மின்கலம். ஓகேவா? சாதாரணமாக மின் சாதனங்களில் பயன்படக்கூடிய சாதாரண மின் சாதனங்களில் பயன்படக்கூடிய வேதி மின்கலம். ஓகேவா? commonly used electrical many electrical appliances. ஓகேவா? It is a convenient source of electricity available in portable and compact form. அதாவது பொதுவாக பயன்படக்கூடிய or எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மின் மூலம். ஓகேவா? convenient source of electricity. ஓகேவா? சாதாரணமாக பொதுவாக பயன்படக்கூடிய எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மின் மூலம் தான் இந்த dry cell. ஓகேவா? It is a convenient source of electricity. It was developed in 1887 by E. Sasio from Japan. Okay, அதாவது ஜப்பான் நாட்டை சேர்ந்த E. Sasio என்கிற ஒரு சயின்ஸ் இந்த ட்ரை செல்ல உருவாக்கினார். ஓகே, 1887. ஓகேவா? It was developed in 1887. ஓகேவா? 1887 Sakio. ஓகேவா? என்னது Sakio ஓகேவா? It was developed in 1887 by E. Sakiso from Japan. ஜப்பான் நாட்டை சேர்ந்த E. Sakiso என்கிற ஒரு சயின்ஸ் இந்த ட்ரை செல்ல முதலாக வடிவமைத்தார், உருவாக்கினார். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரை செல் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை செல்ல பொதுவா இந்த ட்ரை செல் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் டிவி, டார்ச், கேமரா அண்ட் டாய்ஸ். ஓகேவா? விளையாட்டு பொம்மைகள், கேமரா, புகைப்பட ஓகேவா? புகைப்பட தட்டு. ஓகேவா? அப்புறம் இந்த டார்ச், ரிமோட் போன்ற சிறிய ஸ்மால் டிவைஸ் எதை யூஸ் பண்ணுவாங்க? இந்த ட்ரை செல்லை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் லெக்ரான்சி செல். ஓகேவா? இந்த ட்ரை செல் என்பது என்னன்னா இட் இஸ் எ பொதுவா பயன்படுத்தக்கூடிய லெக்ரான்சி செல். அதாவது லெக்ரான்சி செல்லுடைய ஒரு வடிவம் தான் இந்த ட்ரை செல். ஓகேவா? ட்ரை செல் இஸ் எ போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் லெக்ரான்சி செல். ஓகே, லெக்ரான்சி செல்லுடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு வடிவம் தான் இந்த ட்ரை செல். ஓகே, இந்த ட்ரை செல் consisting of a zinc vessel which is act as an anode. ஓகே, இந்த ட்ரை செல் பாத்தீங்கன்னா இது ட்ரை செல். இந்த ட்ரை செல் பாத்தீங்கன்னா ஒரு வெசல் இருக்கு. என்ன வெசல்? துத்தநாகம். ஓகேவா? ஜிங்க். இந்த ஜிங்க் தான் ஆனோடா ஆக்ட் பண்ணும். ஓகே, so here ammonium chloride. ஓகேவா? the middle of the vessel is in a new paste. The vessel is covered with the new paste. ஓகேவா? ஒரு small paste இருக்கு. ஓகேவா? இந்த paste a small paste இருக்கு. A small paste, a vessel containing a small paste. ஓகேவா? Paste of sawdust, the saturated solution of ammonium chloride and zinc chloride. ஓகேவா? NH4Cl and zinc chloride. ஓகேவா? இந்த பேஸ் உங்களுக்கு வச்சிருப்பாங்க இங்க இந்த வெசல். ஓகேவா? This vessel containing the zinc vessel containing ammonium chloride. ஓகேவா? a paste. Okay, a paste of ammonium chloride and zinc chloride. ஓகேவா? இதுல ammonium chloride is act as the electrolyte. ஓகேவா? மின் பவுலி. ஓகே, இதுல ammonium chloride electrolyte act பண்ணும், மின் பவுலி. What is electrolyte? Electrolyte is a substance which gives ions in solution and capacity to conduct electricity.
இதான் என்னது electrolyte. Electrolyte is a substance which gives ions in solution and capacity to conduct the electricity. அதான் என்னது electrolyte. இதுல இன்னொன்று இருக்குல்ல the zinc chloride. இந்த zinc chloride என்ன பண்ணணும்னா what is the purpose of using zinc chloride is to maintain the moistness of the paste. ஓகேவா அந்த பேஸ்ட் இல்ல அந்த பேஸ்டோட ஈரப்பதம் ஓகேவா அதாவது moistness. So the purpose of using zinc chloride is to maintain the moistness of the paste. Okay, moistness of the paste. Okay, wow. By being hygroscopy. Hygroscopy. What is the hygroscopy? What is the meaning of hygroscopy? நீர் உறிஞ்சும் தன்மை. என்னது நீர் உறிஞ்சும் தன்மை. இந்த zinc chloride ஆனது நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால் என்னது அந்த பசையினுடைய ஈரப்பதத்தை பராமரிக்கிறதுக்கு உதவுகிறது. ஓகே so the purpose of using zinc chloride is to maintain the என்னது moistness of the paste. Okay, to maintain the moistness of the paste being hygroscopy. Okay, இந்த zinc chloride ஆனது நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால் அந்த பசையினுடைய ஈரப்பதத்தை பராமரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது உதவுகிறது. ஓகே நெக்ஸ்ட் கார்பன் ராட். ஓகே நெக்ஸ்ட் கார்பன் ராட். The carbon rod is covered with the brass. Brass என்னது வெண்கலம். The carbon rod is covered with the brass which is present in the middle of the vessel. அந்த வெசலுடைய நடுவில் என்னது பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா அது என்னது graphite cathode which is act as the cathode. ஓகேவா அதாவது graphite என்ன சொல்றாங்க carbon rod then இது carbon rod or graphite. ஓகே carbon rod or graphite. அப்போ என்ன சொல்றாங்க இந்த carbon rod ஆனது it is covered with the brass. brass என்னது வெண்கலம். அந்த வெண்கலத்தினால் என்னது மூடப்பட்டு ஓகேவா வெண்கலத்தினால் மூடப்பட்டு அந்த கல்லினுடைய நடுவே வைக்கப்பட்டிருக்கும். ஓகே the carbon rod is covered with the brass which is placed in the middle of the vessel. Okay, which is placed in the middle of the vessel. That carbon rod is act as the cathode. Okay, அப்போ zinc vessel is act as the anode. Ammonium chloride is act as the electrolyte. Carbon rod that means graphite is act as the cathode. Okay, zinc vessel is act as the anode. Ammonium chloride is act as the electrolyte and carbon rod அதாவது graphite is act as the என்னது cathode. ஓகேவா அப்போ இதான் என்னது primary cell or dry cell. ஓகே இங்க பாத்தீங்கன்னா a paste of MnO2 manganese dioxide. Okay, paste of MnO2 and ammonium chloride. The cathode, okay, the cathode is surrounded by the closely packed mixture of charcoal and manganese dioxide in bag. அதாவது இந்த cathode சுற்றிப்பில் சொன்னா என்னது ரொம்ப மூடிய நிலையில் என்ன இருக்கும் ஒரு கரி மரக்கரி and manganese dioxide இதெல்லாம் ஒரு மெல்லிய பையில் போடப்பட்டிருக்கு. ஓகேவா the cathode is surrounded by the closely packed mixture of charcoal கரி and manganese dioxide in a bag. ஓகேவா ஒரு மெல்லிய பையினால் என்னது ஒரு மெல்லிய பையில் இடப்பட்டிருக்கும். ஓகேவா இந்த விஷயம் எங்க வச்சிருப்பாங்க அந்த கேத்தோடை சுற்றி வச்சிருப்பாங்க. ஓகே MnO2 is act as the depolarizer மீன் முனைவாக்கி. ஓகேவா MnO2 is act as the depolarizer. The zinc vessel is sealed at the top. ஓகேவா இந்த சிங்கோடைய வெசல்ல அந்த சிங் வெசல் அந்த என்னன்னா மேல ரொம்ப இறுக்கமாக இது மூடி வைப்பாங்க. அதுல மட்டும் கிடையாது a small hole is provided. ஓகேவா இந்த சிங் வெசல் ஆனது என்னது ரொம்ப அந்த மேற்பகுதி ஓகேவா மேற்கூரை அதோட மேற்கூரை அதுல என்னது இந்த மேற்பகுதியில் என்னது ரொம்ப என்னது இறுக்கமாக மூடப்பட்டிருக்கும். அதில் ஒரு சிறிய ஒரு துளை போடப்பட்டிருக்கும். ஓகேவா a zinc vessel is sealed at the top. A small hole is provided to allow the gas
formed by the chemical action. அதாவது அந்த செல்லுக்குள்ளாடி நடக்கக்கூடிய கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கும்போது அந்த செல்லுக்குள்ளாடி கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கும்போது வெளியேறக்கூடிய ஸ்மால் கேஸ், ஓகேவா? அந்த கேஸ் வந்து வெளியே போறது என்ன சொல்றாங்க, சிறிய ஒரு துளை போடப்பட்டிருக்கு, ஓகேவா? இந்த செல்லுக்குள்ளாடி கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கும்போது வெளியேறக்கூடிய அந்த கேஸ் வந்து போகிறதுக்கு என்னது, அந்த சிங் வெசலுடைய கூரை பகுதி மேற்கூரை என்னது சிறிய ஒரு துளை போடப்பட்டிருக்கு. ஓகே, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனது லெக்லாஞ்சி செல்லுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறும், ஓகேவா? இந்த ட்ரை செல்லுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனது லெக்லாஞ்சி செல்லுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் படியே நடக்கும். ஓகே, அப்போ இந்த சிங் வெசலுடைய மேற்பகுதியில் ஒரு சிறிய ஒரு துளை மட்டும் போடப்பட்டிருக்கும். இதற்காக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது வெளிவரக்கூடிய அந்த வாயுக்கள், ஓகேவா, கேஸ் வெளியே செல்வதற்காக சிறிய ஒரு துளை போடப்பட்டிருக்கும், ஓகேவா? இதான் என்னது, ட்ரை செல், ஓகேவா? பிரைமரி செல், அதாவது எக்ஸாம்பிள் ட்ரை செல். ஓகே, தேங்க்யூ.